ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வீட்லேயும் இல்லை, கடையில் இல்லை. கண்டுபிடிங்க, எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ். கண்டுபிடிச்சிங்களா? ஆஸ்பத்திரி வந்திருக்கேன். ஏன் ஆஸ்பத்திரி வந்திருக்கேன்னா, இந்த பல்லு வச்சு தான். இந்த பல்லு போனது நான் என்னமோ பெரிய கொலை பண்ண மாதிரி எல்லாரும் என்னை பார்த்து என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, ரெண்டாவது எப்படியாச்சு. பாதி பேர் கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாங்கன்னு கேட்குறாங்க. பாதி பேர் வந்து நம்மளை நக்கல் பண்ணுறாங்க. மெயினாக இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் காரணம் இல்லை, எனக்கு பயம்தான். பல்லு ஆஸ்பத்திரியில் பயம்தான். எங்கள் கடையில் வர ஒரு கஸ்டமரை நான் ஹேண்டில் பண்ண முடியல. நிறைய கஸ்டமர்கிட்ட அவங்க பார்கிங் பண்ணுவாங்க. அந்த விடாப்புடியாக நின்று பணத்துக்காக வாதாடுவேன். அந்த இடத்துல சில நல்லவங்க வந்து என்னாச்சு உங்கள் பல்லுக்குன்னு கேட்டுக்கிறேன். சிலவங்க இப்படி மராட்டியில் கேட்காங்க, உங்கள் பல்லு எங்கே போச்சு, எலி தூக்கிட்டு போயிட்டா, நாய் தூக்கிட்டு போயிட்டா. ஒரு மனுஷெல்லாம் வந்துருந்தான், மனுஷெல்லாம் மிருகனான்னு தெரில. 450 ரூபா மிக்சருக்கு ஆச்சு, 350 ரூபான்னு தருவான்னு சண்டை போட்டார். என் வீட்டுக்காரு எதுக்குமே லாய்க்கு இல்லை. அவர் வீட்டில் மட்டும்தான் எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன்னு சிங்க மாதிரி இருப்பார். வெளியே போயிட்டால் எலியோடு மோசமாக ஆயிடுவார். நான் சொல்கிறேன், நான் இவ்வளோ பணம்னு சொல்கிறேன், நீ 350 ரூபா சொல்லி எனக்கு அவருக்கு கொஞ்சம் ஒரு இதாகிட்டு. அப்போ எங்கள் பர்மிஷன் எல்லாம் மிக்சர் எடுத்துகிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணார். நான் என்ன செஞ்சேன், பணமே கொடுக்காது எப்படி மிக்ஸி எடுக்கன்னு கையில் தான் அங்கே வச்சுக்கிட்டேன். அவன் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவர் என்கிட்ட சொல்கிறாரு, நாளையிலேருந்து இந்த நாய்களுக்கெல்லாம் பிஸ்கெட் கொடுக்கும்போது வாயை மூடிட்டு கொடு, இல்லைன்னா பிஸ்கெட்டு கொடுக்குறேன்னு பல்லு கீழே விழுந்து உன் பல்ல நாய்ங்க தின்னுன்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி சொல்லிட்டு போட்டோம். இப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். டாக்டர் எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்னு தெரில. நான் வீட்டில் வந்து பிறப்பட முருகாட்ட சொன்னேன். முருகாட்ட பணமும் இல்லை, வலி தாங்குற சக்தி இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு சொன்னேன். இப்போ பார்க்கலாம், நம்ம எக்ஸ்ரேலாம் எடுத்தாச்சு. எவ்வளோ செலவாகுது, எத்தனை நாள் செலவாகும். தனியாக தான் வந்திருக்கேன், கூட யாரும் இல்லை. பல்லை வச்சு வேற எனக்கு ரொம்ப மனநலம் பாதிச்ச மாதிரி இருக்குது. அதான் டாக்டரை போய் பார்த்துட்டு எவ்வளோ செலவாகும், எத்தனை நாள் இந்த 2 பல்லு கட்டுவாங்க, இன்னும் எதுவும் உங்களை சொல்கிறேன் சரிங்களா. ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா 2-3 தான் செலவாகும், இதையா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஆஸ்பத்திரி பெருசாக வர மாட்டேன், வந்திருக்க. இப்போ எவ்வளோ செலவுன்னு பார்க்கலாம். இது டாக்டர் கையிலையும் நம்ம முருகர் கையில் தான் இருக்குது. தம்பி, எதை பார்த்துக்கிறீங்களோ பார்க்கலையோ பல்ல பத்திரம் பார்த்துக்கோங்க. நான் வந்து 5,000-7,000 செலவுன்னு நினச்சி வந்தேன். இங்கே வந்த பின்ன தான் 3 டைப் சொல்கிறாங்க. ஃபிக்ஸாக வேணுமா, இரும்புல வேணுமா, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதை உங்களை காட்டுறேன் பாருங்கள். அந்த டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. ஒன்று 22,000, ஒன்று 28,000, ஒன்று 12,000, பின்ன ப்ளஸ் 6,000 எக்ஸ்ட்ரா. இது அவங்க டாக்டர் ஃபீஸு. பின்ன என்னென்னமோ எழுதியிருக்காங்க. இது 12,000 ரூபா, இது 22,000 ரூபா. எனக்கு ஒன்றுமே புரியலை. பல்லு சூஸ் பண்ணுறது அது தனியாவா, டாக்டர் ஃபீஸ் தனியாவா, எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுவாங்களே முன்ன பின்ன செத்துருந்தா சுடுகாடு தெரியணும். எனக்கு எதுவுமே தெரியல. அனாதைக்கு ஆண்டவன் போன மாதிரி இப்போ வந்ததுக்கு 200 ரூபா சார்ஜ் வாங்கிட்டாங்க. இந்த பல்லுக்கு ஸ்கேன் எடுத்து அது தனியாக செலவு. இப்போ பாருங்கள், 28,000, 22,000, 12,000 இவ்வளோ இருந்தால் நம்ம பல்லை கட்டலாம். 2 விதமாக சொன்னாங்க. ஒன்று வந்து ஸ்க்ரூ வாட்டர் போட்டு செய்கிறது சினிமா வந்து அது ஃபிக்ஸாகவே இருக்குமா, இது ஆவாதான். இதுக்கு வந்து 28,000க்கு மேலே செலவுனா. ஒன்று சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம இந்த பல்லுக்கும் ஏதோ ஜாயிண்ட்டு போட்டு பல்ல உட்கார வைப்பாங்களா. இன்னைக்கு பார்த்தீங்களா என் புலம்பல் எப்படி இருக்குது. என் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைங்களும் வேலைக்கு போயிட்டாரு. நான் தனியாக கடந்து உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் எதனால இந்த பல்ல உடனே செய்யணும்னு நினைக்கிறேன்னா, முந்தியெல்லாம் நான் கஸ்டமர்கிட்ட ரொம்ப சிரிச்சு ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக பழகுவேன். இப்போ எந்த கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அவங்கள தப்பாக நினச்சிடுவாங்களோ, சிரிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, பேசுறதுக்கு பயமாக இருக்குது. எங்கள் பில்டிங்கில் ஃப்ளோரில் யார்கிட்டையும் பார்த்து வெறும் இதுதான் ஸ்மெல் பண்ணுறேன். அவங்க நினைக்காங்க அண்டிக்கு என்ன கோபமாக நினைக்காங்க, இல்லை அண்டிக்கு என்ன திமுறான்னு கேட்குறாங்க. சரி ஃப்ரெண்ட், இந்த புலம்பல் வீடியோ எத்தனை முடிக்கிறேன் எனக்கு தெரியாது. ஆண்டம் விட்ட வழி. நான் வீட்டை விட்டு வரும்போது முருகிட்ட சொன்னேன், நான் தனியாக போகிறேன், எனக்கு எதுவும் தெரியல, நீ தான் கூட இருக்கணும். இன்றைக்கி அவங்க கூட தான் இருக்கார். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். சச்சா பை லவ் யூ. ஒன்றும் புரியல. அனாதைக்கு ஆண்டவன் தோண மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. மெயினாக இந்த பல்லால் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன், ரொம்ப மனநோயாளி மாதிரி ஆகிட்டேன்.
சோதனை வரலாமா? அதுக்காக இப்படிலாம் சோதனை வரக்கூடாது சாமி. இதெல்லாம் பல்லு தானடா, இதுக்கு ஏன் போட்டு வருத்தப்படுறேன்னு லேசில் விட்டுருவாங்க. எனக்கு இதே பல்லு உள்ளெல்லாம் போயிருந்தேன்னா அவ்வளோ டென்ஷன் எடுத்துருக்கோம். மீன் பல்லு பார்த்தீங்களா, ரொம்ப வெக்கமாக இருக்குது பேசுறதுக்கு, ரொம்ப அவமானமாக இருக்குது. யார் நம்மளை பற்றி சிரிச்சிருவாங்களோ பயத்தில் சிரிக்கிறது விட்டுட்டேன், பயத்தில் பேசுறது. உங்கள்கிட்ட மட்டும்தானா புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அப்டேட் இது தான். மீண்டும் நல்ல பயிற்சி சந்திக்கிறேன்.